நாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலிகளின் தலைவர் மற்றும் அவரது மனைவியாரை வணங்கி திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர். மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படும் இலங்கையர்கள். இலங்கையில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் வெளிவரும் பல அதிர்ச்சி தகவல்கள். இலங்கையில் மானிய முறையில் விசேட கடன் திட்டங்கள் விரைவில் அமுலில். பிரித்தானியாவில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் ருவாண்டாவிற்கு அனுப்பப்படும் திட்டம் இடைநிறுத்தம். இந்தியாவில் உள்ள மாநிலம் ஒன்றில் நடந்த திருமணம் ஒன்று தமிழர்கள் மத்தியில் பெரும் உணர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருமணம் தமிழ்நாட்டில் உள்ள பகுதியொன்றில் நடைபெற்றது. குறித்த திருமணத்தில் மணமகனும் மணமகளும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மனைவியை வணங்கி திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவிற்கு சட்டவிரோதமாக சென்ற 1608 இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்ட விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த மார்ச் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி வரையிலான 2 மாத காலப்பகுதியில் குறித்த 1608 பேர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய அரசாங்கத்தின் புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்திற்கமைய இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திருப்பி அனுப்பும் திட்டம் தொடங்குவதற்கு முன்பு 2024 ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 28 வரை மலேசியாவில் பல்வேறு சிரமங்களுடன் சிக்கி தவித்த 124 சட்டவிரோத குடியேற்றவாசிகளை திருப்பி அனுப்பியது. இதன் மூலம் நாடு திருப்பி அனுப்பப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1732 உயர்ந்துள்ளது. மலேசியாவில் உள்ள இலங்கை பிரஜைகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் அவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கும் மலேசிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் உறுதி பூண்டுள்ளது. இலங்கையில் 10 வயதிற்குட்பட்ட சிறுவர்களில் 60% பேர் கையடக்க தொலைபேசிக்கு அடிமையாகியுள்ளதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் உள்ள 400 பாடசாலை மாணவர்களிடம் வைத்தியர்கள் குழுவொன்று ஆய்வை மேற்கொண்டதாக விசேட வைத்திய நிபுணர் அமில சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். இதில் பல சிறுவர்கள் இரவு நேரத்தில் தூக்கமின்றி எப்போதும் கவலையுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சிறுவர்கள் தங்கள் கல்வி நடவடிக்கையை சரியான முறையில் முன்னெடுப்பதில்லை என ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நிபுணர் தெரிவித்துள்ளார். மேலும் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையான சிறுவர்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களின் உடல் சரியாக செயல்படாததால் நீரிழிவு நோய் ஏற்படுவதாக தெரியவந்துள்ளது. மேலும் அவர்கள் வன்முறையில் ஈடுபடும் வகையில் நடந்து கொண்டதாகவும் பெற்றோர்களால் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசியமாக இருந்தால் மட்டும் எந்தவொரு சிறுவர்களையும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கும் குறைவாக கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறு பெற்றோர்களிடம் மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இலங்கையில் பல விசேட கடன் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் வாரத்திலிருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கடன் திட்டங்கள் தொழிலதிபர்களுக்கானது. இதன்படி உள்ளூர் மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழிற்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வர்த்தக வங்கிகளூடாக மானிய வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் பொதுத் தேர்தல் முடியும் வரை புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு அனுப்பும் திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் பிரித்தானியாவிலிருந்து எப்போது நாடு கடத்தப்படுவோமோ என்ற அச்சத்தில் இருக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. இதேவேளை தேர்தல் முடிவுகள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பாதகமான முடிவுகளை கொடுக்குமானால், குறிப்பாக ரிஷி சுனக் பிரதமர் பதவியை இழப்பாரானால் ருவாண்டாவுக்கு திட்டம் செயல்படாமலேயே போகவும் வாய்ப்புள்ளது.
காரணம், தொழிற்கட்சி தேர்தலில் வெற்றி பெறுமானால் ருவாண்டா திட்டமே ரத்து செய்யப்படும் என தொழிற்கட்சி தலைவரான ஹெயார் ஸ்டேமர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் திகதி தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.